இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் சேது, அத்தா என்ன நடக்குதுங்க? அத்தா, இவரு இந்த ஊரோட பெரிய சாமியாடி. அருள் வந்து சாமி அவர் மேல இறங்குமா. சாமி இறங்கி அவர் எல்லாருக்கும் அருள் வாக்க சொல்லுவாராம். அவர் சொல்றது அப்படியே பழிக்குமா அத்தா? டேய் சும்மா கதை சொல்லாதடா. அத்தா, நிஜமா தான் சொல்றேன். நம்ம லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிடுவாராம். நம்ம லைஃப்ல நடந்தது அவருக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் சும்மா மூட நம்பிக்கை. நீங்க எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அத்தா. நீங்க வேணா பாருங்களேன், கண்டிப்பா அவர் ஏதாவது நம்ம ஃபேமிலியை பத்தி சொல்லுவாரு. நீ யாருமா? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? சாமி ஆடும்போது சிபி தமிழை விட்டு விலகினாதான் அவன் நல்லா இருப்பான். தமிழ் கூட சிபி வாழ்ந்தா அவன் உயிருக்கே ஆபத்துன்னு குறி சொல்லணும். அம்மா, இதெல்லாம் தப்பு இல்லையாமா? ஐயோ, வருஷம் வருஷம் உன் மேல உண்மையா சாமி இறங்கிதான் நீ குறி சொல்றியா? சும்மா கதை விடாத. உன்னை எல்லாரும் கை எடுத்து கும்பிடணும்னு நீ பில்டப்க்கு சாமி ஆடுவ. எல்லாரும் கால்ல விழுந்து கும்பிட்டு 100 200ன்னு வச்சு கொடுப்பாங்க. இவ்ளோ பணத்தை பாத்திருக்கியா? இத வாங்கிட்டு நான் சொன்ன மாதிரி செய். சொன்ன மாதிரி பண்ணு. சரிம்மா. உன்னை சுத்தி விஷ பாம்புகளா இருக்குதுயா. நீ போற வழியெல்லாம் உன்னை அழிக்க பல திட்டங்கள் நடக்குது. அத்தனை சதியில இருந்தும் அத்தனை விஷத்துல இருந்தும் நீ இன்னைக்கு பொழைச்சு நிக்கிறன்னா அதுக்கு காரணம் உன் பொண்டாட்டி கழுத்துல இருக்கிற நீ கட்டின தாலிதான். இந்த பொண்ணோட மாங்கல்ய பாக்கியம்தான் உன்னை காப்பாத்தி நிக்குது. இல்லனா நீ இன்னைக்கு உயிரோடவே இருக்க முடியாது. இவ இல்லன்னா உனக்கு வாழ்க்கையே இல்ல. என்ன மனசுல தீராத காயத்தோட என் சன்னிதானத்துக்கு வந்திருக்கியா? பல வருஷமா நீ தனியாவே போராடிக்கிட்டு இருக்கிற. உனக்கு இன்னைக்கு துணையா 2 பெரிய உறவு கிடைச்சிருக்குது. அது 2 உனக்கு எவ்வளவு பலமா இருந்தாலும் அதனால உனக்கு பெரிய சங்கடமும் வரப்போகுது. உன் பேரனுக்கு கட்டின பொண்ணால நீ பெரிய சங்கடத்தை சந்திக்க போற. யாரால உனக்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாம் கிடைச்சதோ அவளாலே அது போக போகுது.
தமிழும் சிபியும் சேரக்கூடாதுன்னு நம்ம சொன்னா இந்த ஆளு பணத்தை வாங்கிட்டு இப்படி ஏமாத்திட்டானே. ச்சே. யோ சூப்பர்யா, கலக்கிட்ட. இந்த வச்சுக்க. எதுக்குங்க? யோ நான் நினைச்சதை விட நீ நல்லாவே பேசுனையா, அதான் எக்ஸ்ட்ராவா பணம் தரேன், வாங்கிக்க. சரி, அது ஏன் சிபியும் தமிழும் சேர்ந்து வாழணும்னு சொன்ன? அப்படி சொல்லியிருக்க கூடாதுல்ல. நான் அந்த மாதிரி உன்னை சொல்லலையே. ஒரு பக்கம் பாசிட்டிவாவும் இன்னொரு பக்கம் நெகட்டிவாவும் ஏன் சொன்ன? என்ன பதட்டத்துல உளறிட்டியா? பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என்ன சொன்னாலும் அவங்க 2 பேரும் இந்த ஜென்மத்துல சேர்ந்து வாழ போறதில்ல. மாப்பிள்ள அவன் மேல வெறுப்பா தானே இருக்கா. நீ எங்க அத்தை கிட்ட இருந்து அவளை பிரிச்ச பாரு, அது போதியா. அப்பா நீங்க திட்டாதீங்கப்பா. தமிழ், நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத. ஆனா எனக்குமே சாமியாடி சொன்னதுல உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருந்துக்க தமிழ. தெரியாம கூட ஜனாமா ஹர்ட் ஆகுற மாதிரி நடந்துக்காத. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? சிஸ்டரே இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, மேலும் மேலும் உங்களை கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க. டேய், எங்களுக்கு நீ சொல்றியா? அடிச்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவேன். போடா, வேலையை பார்த்துட்டு போடா. நீங்களாம் திருந்தவே மாட்டீங்கப்பா. ஆமா, நாங்க திருந்தவே மாட்டோம். கிளம்பு நீ. ச்சே. மீனா வா, போமா நீ. அந்த சாமி வார்த்தையை நம்புவியா, உன்னை நம்புவியான்னு கேட்டா நான் உன்னைதான் நம்புவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் அந்த சாமிக்கும் மேல. நீ வருத்தப்படாத. இந்த உலகமே வந்து உன்னை தப்பா சொன்னாலும் நான் உன்னை ஒதுக்கி வைக்க மாட்டேன். தமிழ், நீதான் என்னோட சொத்து, நம்பிக்கை எல்லாம்.